இப்போ எதுக்கு பூ பிடிக்குமா பழம் பிடிக்குமான்லாம் கேட்டீங்க? எனக்கு புரியல. அது ஒண்ணும் இல்ல மலரு. நாளைக்கு ராத்திரி உனக்கு மறுபடியும் முதல் ராத்திரி ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். முதல் ராத்திரி ஏற்பாடு பண்ணணும்னா பூவு பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கணும்ல. அதான் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதையே வாங்கி வைக்கலான்னு வந்தோம். இப்போ முதல் ராத்திரி அன்னைக்கு நீ டயர்ட் ஆயிட்டேன்னு வையேன், உனக்கு பிடிக்காத பழம் ஸ்வீட் எல்லாம் இருந்துச்சுன்னா நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேதானே? உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வச்சா நீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் தெம்பாயிடுவல்ல. இப்போ கனகாம்பரம் உனக்கு பிடிக்காது, நாங்க அதுலயே மெத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா உனக்கு மூடு ஸ்பாயில் ஆயிடும்ல மலரு. அதனாலதான் பிடிச்ச பூவா கேட்டோம். எப்படி எங்க ஐடியா? உன்னோட முத ராத்திரிக்காக ஒன்னொன்னத்தையும் பார்த்து செய்யறேன் பாரு. இப்படி ஒரு நாத்தனார் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். மாத்திரைய மறக்காம சாப்பிடணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? அப்பதான் காய்ச்சல் குணமாகும். அத சாக்கா வச்சு நீ முடியாதுன்னு சொல்லிடக்கூடாதுல. எப்படி என் தொலைநோக்கு பார்வை? இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு பிடிச்ச பழம் பூவு ஸ்வீட் எல்லாம் கேட்டோம். ஆனா இதை எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒண்ணு, முதல் இரவுல உனக்கு இஷ்டமா இல்ல ஓகேவான்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா உனக்கு பிடிக்காதுன்னு தான் எங்களுக்கு தெரியுமே. நாளைக்கு ராத்திரி இன்னும் ஒரே நாள் தயாராயிரு. வரேன். சிவராத்திரி தூக்கம் போச்சு. ஹோய் ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. யூ வெல்கம் மேம். சாப்பிடு விக்டரி. ஹே விக்டரி, சாப்பிடுறா. என்ன யோசிக்கிற? சாப்பிடு. ஏன் கேக்குற? இந்த 10 நாள்ல உன்கிட்ட பேச முடியாம உன்னை பார்க்க முடியாம கடுப்பாயிட்டேன். எப்படா வந்து உன்னை பார்ப்பேன்னு ஆயிடுச்சு. எங்க எஸ்டேட்ல இருக்கிற எல்லா சுவரு மரம் எல்லாத்தையும் உன் பேரு தான் விக்டரி விக்டரின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்க எஸ்டேட்ல வேலை பார்க்குற மேனேஜரோட பையன் பேரும் விக்டரியா. 1.5 வயசு தானா. ஐயோ ஏன் கேக்குற? அவனை தூக்கி வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ விக்டரி ஐ லவ் யூ விக்டரின்னு முத்த மழை பொழிஞ்சிட்டேன். நாங்க எஸ்டேட்ல கொடுத்த முத்தம் உனக்கு இங்க ஃபீல் ஆயிருக்குமே. என்ன ஃபீல் ஆச்சா இல்லையா? உனக்கு எங்க ஃபீல் ஆயிருக்க போது? நீ என் தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருந்திருப்ப. ஆக்சுவலி எனக்கு உன் மேல ரொம்ப கோவம் விக்டரி. எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு? இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். எப்படியும் உன்கிட்ட இருந்து ஒரு 1000 மிஸ் காலாவது வந்திருக்கோன்னு போன் எடுத்து பார்த்தா வெறும் 52 மிஸ் கால் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 10 நாள்ல வெறும் 52 தடவை தான் என்ன நீ நினைச்சிருக்க. அப்படிதானே? யூ வெரி பேட் விக்டரி. என்ன மொத்தமா டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. ஏதாவது பேசுடா.
ஏன் அமைதியாவே இருக்க? இல்லை, இந்த 10 நாளைக்கு உனக்கு நெட்வொர்க் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் போனேன். ம், அதான் அப்பப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். நெட்வொர்க் இல்லைன்னு வந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஆ, அப்ப நான் வரவ போயிருந்தா மொத்தமா அப்படியே விட்டுருப்ப போல. என்னடா இதுக்கும் அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை. டேய், இன்னும் உன் அண்ணனையே நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை அந்த நினைப்புல இருந்து வெளியே கொண்டு வரணும் தான் நானும் பைத்தியம் மாதிரி எதையோ பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ்டா, எனக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா? அப்படின்னா டேய், இந்த காலத்துல போய் தெரியாதுன்னு சொன்னா அவனை அடிக்கணும். சரி வா, உனக்கு எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். என்ன பண்ணலாம்? சாங் பண்ணலாமா இல்ல டயலாக் பண்ணலாமா? இத பண்ணலாம். இங்க வா. ஏய். இங்க பாத்தியா? சரி, இங்க பாரு. இங்க பாட்டு ப்ளே ஆகுதுல, இதே மாதிரியே நம்ம பண்ணணும். இங்க பாரு. ஏய், இங்க பாரு. இத பண்ணலாமா? இத பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குல்ல? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். போதுமா? போதும். இவன் மாறனை ரொம்ப மிஸ் பண்றான் போல. வேணாம் வெற்றி. அஞ்சலி பாவம், மனசுல ஏதேதோ ஆசை வச்சிருக்கா. பேசாம அவகிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு வெற்றி. வெற்றி, மொத்தமா இந்த 10 நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. நீ இல்லைன்னா நான் செத்துரு வேண்டாம். நான் வாழவே மாட்டேன். நீதான் எனக்கு எல்லாமே. லைஃப்ல நீ எனக்கு இல்லைன்னா சாகிறது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலான்னு பார்த்தா இவ இப்படி ஃபீல் பண்றாளே. மாப்பிள்ள, முதல் காரியமா அடுத்த வாரம் வெற்றி மலரோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும்யா. சரிங்க மாமா. அதுக்கு அடுத்த விஷயமா மலர் பேரை நம்ம குடும்ப ரேஷன் கார்டில் சேர்க்கணும்யா. ஏன் மாமா, வெற்றிக்கும் மலருக்கும் தனியா ஒரு ரேஷன் கார்டு வாங்கிடலாமே மாமா. அதுவும் சரிதான். முதல்ல இந்த ஃபார்ம்ல எல்லாத்துலயும் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும். வெற்றி எங்க?
வெற்றி இன்னும் வரலையே மாமா. வரலையா? காலையில மலரை கொண்டு வந்து விட்டுட்டு மாத்து துணி எடுத்துட்டு வரேன்னு தோட்டத்துக்கு போனவன் தான் இன்னும் வீடு திரும்பல. மதிய சாப்பாட்டு கூட வரலப்பா. மணி 10 போகுது. இன்று நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ வந்துடும் மாமா. வந்தோன்னே கையெழுத்து வாங்கிக்கலாம். சரி மாப்பிள்ள. இந்த பவுனு ம்? இங்க வா. சித்தப்பா மலரை வர சொல்லுமா. என்னம்மா? இதோ வர சொல்றேன் சித்தப்பா. மாப்பிள்ள, மாமா. வெற்றி வீட்டுக்கு வந்ததும் நான் சில விஷயங்களை அவன்கிட்ட பேசணும். ம், புரியுது மாமா. நாட்ரஸா, அந்த அஞ்சலி புள்ள இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வந்துருந்துச்சியா. எனக்கு ரேடியோ பொட்டி, உனக்கு பேனா, அது இதுன்னு எல்லாருக்கும் பரிசு வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சியா. ரொம்ப நல்ல பிள்ளையா. சரிப்பா. மாமா வர சொன்னீங்களா? ஆமாம்மா. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணணுமா. அதுக்கு உன்னோட போட்டோ, படித்த சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இது எல்லாம் வேணுமா. ஒருவேளை அதெல்லாம் இங்கே இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி அதையெல்லாம் இங்கே கொடுத்து விட சொல்லுமா. மலர், மலர். பாத்து என்னாச்சு? என்னாச்சும்மா? அம்மா பாத்துமா, பாத்து பிடி, பிடிமா. மாமா அப்படியே மெதுவா பாத்து, உட்காருங்க. பாத்து. வா. என்னம்மா ஆச்சு? மெல்ல, மெல்ல. வாமா வாமா வா வா. அப்படியே உட்காந்து. மெதுவா மெதுவா அப்படியே படுத்துக்கோ. மெதுவாத்தா மெதுவாத்தா. என்னத்தாச்சு? நாட்ரஸா, என்ன உடம்பு இந்த கொதிக்குது? இல்லையே, மத்தியானம் நாங்க பார்க்கும்போது நல்லா தானே இருந்தா. அப்போ பொழுது சாஞ்சதும் தினமும் காய்ச்சல் வருது போல இருக்கு. மாமா, ஆஸ்பத்திரி வேணா கூட்டு போலாமா? மயங்கன பிள்ளையே எங்கே மாப்பிள்ள கூட்டிட்டு போறது? நீங்க போய் நம்ம குமரேசன் டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. இல்ல மாமா, இந்நேரம் அவர் இருப்பாரான்னு தெரியலையே மாமா. 10 மணிக்கு மேல தாப்பா புறப்படுவாரு. அப்படி ஏதாவது சொன்னார்னா நான் சொன்னதா சொல்லுங்க. போங்க. சரிங்க மாமா. மாப்பிள்ள லேட் பண்ணிடாதீங்க. வந்துடுறேன். நாளைக்கு முதலிரவுன்னு சொன்னதும் எப்படி மயக்கம் போட்டு நடிக்கிறா பாரு. இவகிட்ட நாங்க சொல்லியிருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டோம். பவுன 2 இட்லியில சாம்பார் ஊற்றி எடுத்துட்டு வந்து டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி ஊட்டி விடுமா. கொஞ்சம் சாப்பிடட்டும். ம், சின்ன நெட்டைக்கு ஊட்டி விடுறாங்க. தேங்க்யூ. உள்ள வாங்க டாக்டர். வாங்க வாங்க டாக்டர். வணக்கம். என் மருமகளுக்கு தான் காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. நேற்று ராத்திரி காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து குளுக்கோஸ் சேர்த்துருக்காங்க. பகலில் நல்லா தான் இருந்திருக்கு. ராத்திரி ஆனால் பழையபடி காய்ச்சல் வருது டாக்டர். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க. கிளைமேட் மாறுது. வெயிலும் மழையும் கலந்து அடிக்குது. ஊர்ல பல பேருக்கு இதே பிரச்சனை தான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே கிறங்கி விழுந்துருச்சுங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க டாக்டரு. மூச்சு நல்லா இழுத்து விடுமா. வாய் நல்லா தரமா. நாங்க மேல தூக்கு. மை காட், 103 டிகிரி இருக்கு. ஏ அப்பா, அதான் காய்ச்சல் இம்புட்டு கொதிச்சிருக்கு. காலையில ஏதாவது சாப்பிட்டாங்களா? இப்பதான் 2 இட்லி கொடுத்தோம். ஒன்றும் இல்லை நத்திங். வலிக்காதுமா. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும். அப்படி இல்லைன்னா பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். நான் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி தர்றேன். அதை மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்தாங்க, இதை வாங்கிட்டு வந்துருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். சரி.
மாப்பிள்ள. நான் பார்த்துக்கிறேன் மாமா. ம். டாக்டர் ம்? போகலாம். வரேன். விட்டுட்டு வாங்க வந்துடுறேன். டாக்டர். சரிம்மா, நீ உள்ள போய் படுத்துக்கோ. அம்மா, உள்ள கூட்டிட்டு போம்மா. இல்ல மாமா, நானே போய்க்கிறேன். ஆஹா, நடைய பாரு. நடிகை திலகம் சாவித்திரியே தோத்தாங்க. ஈஸ்வரி, அம்மாங்க. அம்மா என்னைக்குப்பா 10 மணி வரைக்கும் முழிச்சிருந்தாங்க. 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாங்க. சரி, நீங்க போய் படுங்க. நாட்ரஸா, இந்த புள்ள நிக்க கூட தெம்பில்லாம இருக்கியா? அவன் எங்க போனானே தெரியலையா? இளந்தாரி கணக்கா சுத்திக்கே இருக்கான். நாட்ரஸா, உன் பொண்டாட்டியை நீ தான் பாத்துக்கணும்னு அவனுக்கு கோளார சொல்லியா? இலை, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டில் சரக்கு ஸ்டாக் இருக்கா பார்த்து செக் பண்ணி வைங்கன்னு. அப்படி இல்லைன்னா 10 மணிக்கு முன்னாடி கடைக்கு போய் வாங்கி வைங்கன்னு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். ஏன்டா இப்படி வந்து கழுத்தெடுக்கிறீங்க? கூடவே 2 அல்லக்கைங்க இருக்கிறீங்கன்னு தான் பேரு. ஆனா ஒரு ஒன்னத்துக்கும் லைக். நல்லா ஓசி குடிய குடிச்சிட்டு தூங்க தான் லாய்க்கு. யோ, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான் பிளாக்ல கிடைக்குதான்னு பார்க்க சொல்லியிருக்குல்ல, பார்க்கலாயா? மணி 11 ஆக போகுது. பிளாக்ல விற்கிறவங்க கூட கடையை சாத்திட்டு போயிருப்பான். டேய், தண்டச்சோறுகளா வந்துட்டானுங்க. தயவு செய்து மீசையை மட்டும் முறிக்கிறாத, எனக்கு கடுப்பா இருக்கு. ஹலோ, ஆமா பாண்டியன் தான் பேசுறேன். அப்படியா? ஒரு ஃபுல்லா? சரியா, உடனே கொண்டு வாயா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்றோம். யோ, காசு எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வாயா. கொஞ்சம் சீக்கிரம் வா. யாரா அது? நம்ம ஆட்டோக்குளம் குமார் இருக்கான்ல, அவன் வீட்லயே சரக்கு வச்சு பிளாக்ல ஓட்டுறாயா. இப்போ ஒரு ஃபுல் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். என்ன, ஒரு 1000 ரூபாய் ஆகும்னா. சூப்பர் பாண்டி. தேங்க்ஸ்யா. மாப்பிள்ள அழகரு. குமாரு, நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. இந்தா 600 ரூபா சரக்கு பிளாக்ல 1000 ரூபா கோட்டினா சூப்பரா தான்டா இருப்ப. சரி ஒர்க்கர். இல்லையா, நான் அப்படியே கிளம்புறேன். உன்னைய பார்த்து 80 நாள் ஆச்சு. கூட இருந்து ஒரு கம்பெனி கொடுக்கலாம்ல? ஏய் உட்கார்றா, சொல்றான்ல. சரியா மருது, எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் ஊத்து. குடியா. Cheers, Lace. பங்கு தெரியும்ல, குமார் நம்ம வெற்றியோட கிளாஸ்மேட். அப்படியா? 2 பேரும் முன்னாள் நண்பர்கள். ஆமாயா, 2 பேரும் 10வது வரைக்கும் ஒன்னா படிச்சோம். ஆனா இன்னைக்கு அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கியா? மனுஷன் அவன். என்ன குமாரு, உன் ஃப்ரெண்ட இந்த திட்டுற? என்ன சங்கதி? அப்படி என்ன பண்ணாவன்? கூட பிறந்த அண்ணனவே கொலை பண்ண பாவியா அவன். அந்த பாவம் அவனை சும்மா விடாது. கல்யாணத்துக்கு முதல் நாள் அவங்க அண்ணனை வெளியில கூட்டு போய் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு கோவப்படுறியா? அதுக்காக மட்டும் இல்ல,
அந்த ஆக்சிடென்ட் எதனால நடந்துச்சு அதுக்காக தான் கோவப்படுறேன். என்னடா என்னமோ சொல்றேன். ம் நீ என்னன்னு விசாரியா? ஆமா குமாரு, ஆ, அந்த ஆக்சிடென்ட் எதனால நடந்ததுன்னு சொல்லு. அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சுன்னு கேளு. ஏன் நடந்துச்சு? அந்த வெற்றி அன்னைக்குன்னு மூக்கு முட்டை குடிச்சாயா. மூக்கு முட்டை குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாம? இப்ப சொல்லுங்க, அவன் அண்ணனை கொண்டது வெற்றி தானே? அடுத்த நாள் மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி அவங்க அப்பா அடிச்சாரு, அதெல்லாம் தப்பே இல்லையா? வெற்றி குடிச்சிருந்தானா? இது விஷயமா இருக்கே, அதுவும் புது விஷயமா இருக்கே. அப்படியா? ஆனா இன்னைக்கு வெற்றியை பார்த்தா குடிச்ச மாதிரி தெரியலையாடா. மாப்பிள, இம்புட்டு சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வேணா அந்த போட்டோவை பாரு, அப்பதான் நீ நம்புவ.